கரூர் மாவட்டம் புத்தாம்பூர் பகுதியில் 1330 மாணவர்கள் ஓலைச்சுவடியில் திருக்குறள் எழுதியும் திருவள்ளுவர் உருவத்தில் மாணவர்கள் மைதானத்தில் நின்ற உலக சாதனை படைத்துள்ளனர். தமிழ் மொழியின் பெருமையையும் திருக்குறளின் மேன்மையையும் உலகறியச் செய்யும் வகையில் மாபெரும் உலக சாதனை நிகழ்வை நடத்தியுள்ளனர். சங்க காலத்தில் ஓலைச்சுவடியில் தமிழ் எழுதப்பட்ட மரபை இன்றைய தலைமுறை மாணவர்கள் மீட்டெடுத்து காட்டியது காண்போரை நெகிழச் செய்தது. இந்த இரட்டை சாதனைகளையும் நேரில் ஆய்வு செய்த கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதனை அதிகாரப்பூர்வ உலக சாதனையாக அங்கீகரித்தது. கல்லூரி முதல்வர் இருளப்பனிடம் வழங்கினர். இன்னைக்கு ஒரு புதுமையா வள்ளுவரை பற்றி 1330 குறளையும் ஒரு நினைவு கூறும் விதமாக 1330 ஸ்டூடெண்ட்ஸை ஒரு பண ஓலையில் எழுதி அதை சாதனைப்படுத்திருக்காங்க. எங்களோட வேர்ல்டு ரெக்கார்டு கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இதில் இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் யாருமே மனப்பாடம் பண்ண முடியாது, புரியுங்களா? முந்தி நம்ம படிக்கிற காலத்தில் திருக்குறள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 குறள் நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். இப்போ யாருமே அந்த மனப்பாடம் அந்த ஸ்கில்ஸில் திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரம் என்ன அதோட விளக்கமும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை நினைவு விதமாக வள்ளுவர் காலேஜ் இன்னைக்கு அதை அரங்கேற்றிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டு இதுவரை யாரும் பண்ணது கிடையாது. 1330 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸில் அதை அந்த நீடில் எழுதி அதை அங்கீகரிச்சிருக்காங்க ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் சாதனையாக. இது மட்டும் இல்லாமல் ஃபார்மேஷன் வள்ளுவர் அவரோட பேஸை ஒரு ஃபார்மேஷன் பண்ணியும் அதையும் சாதனை பண்ணியிருக்காங்க. எங்களோட கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பாக நாங்கள் இது அங்கீகரிக்கிறோம். அவங்களுக்கு பாராட்டுகிறோம். மாணவர்கள் இது பங்கு பெற்றோம்னா அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் வள்ளுவர் காலேஜ் இனிமேல் இன்னைக்கு இந்த ஒரு மாபெரும் சாதனை பண்ணியிருக்கோம். இது பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம புலவர்கள் எல்லாமே ஓலைச்சுவடியும் ஒரு ஊசி வச்சு தான் எழுதுனாங்க. இப்போ இருக்க மாணவர்கள் அந்த மாதிரி எழுதுறப்போ அப்போ அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே நம்ம அந்த சுவடிகளில் நம்ம கற்றுக்க அறிவை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்கன்ற அந்த மாணவர்கள் உணர்ந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த நூலோட வேல்யூ என்னன்னு புரியும். அந்த நூலோட வேல்யூ அவங்க புரிஞ்சுட்டாங்கனாலே அவங்க அந்த நூலை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் நாங்கள் திருக்குறளை ஓலைச்சுவடியில் எழுத ஆரம்பித்தோம். ஏன் திருக்குறளை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, திருக்குறளில் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே ஒன்றா அடங்கியிருக்கு. அதை இந்த காலத்து ஜென்ரேஷன் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணாலும் இந்த காலத்துலேயும் சரி நம்ம திருக்குறளில் அதுக்கான சொல்யூஷன் இருக்கு இல்லையா? அதை மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்க அதை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு திருக்குறளை சூஸ் பண்ணி 1330 மாணவர்கள் 1330 ஓலைச்சுவடிகள் 1330 ஊசிகளில் 1330 வினாடிக்குள்ள அவங்க எல்லாரையும் நாங்கள் அதை எழுத வச்சிருந்தோம். இதை சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க இருக்கும் மனமான நன்றி. ஸ்ரீஹரி தமிழரசன் நாங்கள் 2 பேரும் டேலண்ட் குவெஸ்ட் ஃபார் இந்தியான்ற ஒரு இந்தியாவிற்கான திறமையின் திடல்ன்ற ஒரு என்ஜிஓல இருந்து நகரம் டூ சார்பாக இங்கே எஸ் இருளப்பன் கல்லூரி முதல்வராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். எங்கள் வள்ளுவர் கல்லூரி ஒவ்வொரு வருடமும் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு திறனை செய்து கொண்டு இருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை நடத்தினோம். அந்த வேர்ல்டு ரெக்கார்டு ட்ரக் அபியூஸ், மாணவ செல்வங்கள் அந்த ட்ரக்லேருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தில் நடத்தப்பட்டது. அடுத்து போன வருடம் ஒரு இந்த வேர்ல்டு ரெக்கார்டை நடத்தினோம். அது வணிகவியல் துறை சார்பாக ஸ்டார்ட் அப் 500 ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோர்கள் என்ற திறனை வெளிப்படுத்தும் வகையில் செய்தோம். இப்பொழுது எங்கள் வள்ளுவர் கல்லூரி நிர்வாகம் அதாவது சொசைட்டிக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுல இன்னொரு வேர்ல்டு ரெக்கார்டையும் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று வேர்ல்டு ரைட்டிங் டே, இந்த வேர்ல்டு ரைட்டிங் டேல வள்ளுவருக்குண்டான வள்ளுவர் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதினார், நோட் புக்கில் எழுதவில்லை. அந்த ஓலைச்சுவடிகள் மாணவ செல்வங்கள் எழுதும் பட்சத்தில் தாங்களே திருவள்ளுவராக மாற வேண்டும். அந்த எண்ணத்தை இன்று நிறைவேற்றி இருக்கிறோம். ஒவ்வொரு மாணவ செல்வங்கள் இருபாலார்களும் அவர்கள் எண்ணத்தில் திருவள்ளுவராக அவர்கள் தோன்றினார்கள் என்பதை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.